பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. விஜேஎஸ் வரும்போதே ஒரு கார்டை கையில தூக்கிட்டே வராரு அப்படின்ற மாதிரி ரெட் கலர் கார்டோட வராரு. அதை பார்த்தோன்னு உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது? ஓ, இது அதுதானோ அப்படின்னு யோசிப்பீங்க. கடைசியில் அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்றத அந்த ப்ரோமோல என்னதான் சொல்ல வராங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும், எனக்கும் உதவியா இருக்கும். மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் மக்களே. இந்த வாரம் டபுள் எலிமினேஷன். அடுத்த வீடியோல ரெண்டாவது எலிமினேஷன் யாருன்றது உங்களுக்கு ரிவீல் பண்றேன். அந்த ப்ரோமோக்கு அப்புறம் வரும் அந்த வீடியோ உடனே. சரி, இப்போ ப்ரோமோக்குள்ள போவோம். விஜய் சேதுபதி வராரு. ஊருக்குள்ள ராஜா ஒருத்தர் இருந்தாரு அப்படின்ற மாதிரி கதை அந்த ராஜாங்கம் டாஸ்கை வச்சுதான் ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி ஒரு 1வது கிளாஸ் புஸ்தகம் எடுத்து படிச்சிருந்தா கூட இந்த ராஜாங்க டாஸ்கை எப்படி விளையாடலான்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு கேவலம். அது என்ன சொல்றாருன்னா, இந்த வீட்டில் இருக்கிறவனுங்க எல்லாம் முட்டா பீஸுகளா இருக்கானுங்க, முட்டா பயிலுங்களா இருக்கானுங்க. ராஜாங்கம் டாஸ்க்னா கூட தெரியாம 1ஆம் கிளாஸ் புத்தகத்துல எடுத்து படிச்சு தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி காரி துப்பிட்டார். விஜேஎஸ் அந்த ஒரே டைலாக்ல காரி துப்பிட்டார். இதை விட கேவலம் ஒண்ணுமே கிடையாது. ராஜாங்கத்துல யார் யார் என்ன பண்ணும் ஏது பண்ணுன்ற ஒரு கிளாரிட்டியே இல்லாம டாஸ்க் விளையாடிட்டு இருந்தாங்க முதல் நாள். தர்பூஸ் ராஜாங்கம் மற்றும் பாத்தீங்கன்னா இது கானா ராஜாங்கம். இதுல குறிப்பா பிக் பாஸ் வந்து ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுத்தார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மணி நேரம் கிளாஸ் எடுத்து பிக் பாஸே கூட வந்து அதை விளையாட சொல்லி பல விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. இந்த அளவுக்கு ஒரு முட்டாளான கண்டஸ்டன்ஸ் எந்த சீசன்லயும் பார்த்தது இல்லை. இந்த சீசன்ல தான் நம்ம பார்த்திருக்கோம். அந்த நிலைமையில தான் சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய கேவலம்ன்றதை பார்த்துக்க மக்களே. 1ஆம் கிளாஸ் புத்தகத்துல படிச்சிருந்தா கூட இந்த டாஸ்க் எப்படி விளையாடலான்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும் போதுலாம். ஸோ இதை விட ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சரி, இதை விட்டுட்டு அடுத்து பார்ப்போம். வீட்டை அரண்மனையாக்கி இவங்க கையில ராஜாங்கன்னு கொடுத்தா வீடு முழுவதும் குப்பையா இருக்கு. ஸோ வீடு முழுவதும் குப்பையா இருக்குன்னா வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாமே ஒரு குப்பை குளங்களா தான் இருக்கிறது. இவனுங்கெல்லாம் ஒரு விஷயத்துக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லாம சொல்கிறார். அந்த குப்பைகள் என்றால் வீட்டுக்குள்ள இருக்கிற 17 கண்டஸ்டன்ஸ் தான் அந்த குப்பைகள் அப்படின்றத ஓப்பனா உடைக்கிறாரு. குப்பை தொட்டியில என்ன இருக்கு, குப்பை தொட்டியில என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ வீட்டில் இருக்கிற குப்பைகளை விட்டுட்டு வீட்டுக்கு குப்பை தொட்டியில் இருக்கிற குப்பைகள் என்னன்னு தேடிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சபரியை சொல்றாங்க. ஸோ சபரிக்கு இது தேவைதான், வாங்க வேண்டிய ரோஸ்ட் தான், வாங்கிக்கிட்டோன்ற நான். ஏன்னா அந்த குப்பை தொட்டி ஆராய்ச்சி பண்றதை விட வீட்டில் இருக்கிற பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி அதை இது பண்ணியிருந்தா கூட கேம்ல முன்னேறி இருக்கலாம். ஆனா குப்பை தொட்டியில போய் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு ஒரு தேடின மாதிரி ஒரு விஷயத்தை தேடினாரு பாருங்க. அதுதான் சபரியோட தனித்திறமை, சபரியோட ஹைலைட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்ன சபரி ஒரு கேப்டன்சி பதிவு எடுத்து இப்படி மொக்க வாங்குறீங்களேன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா எதெல்லாம் பேசி ஸ்கோர் பண்ணலாமோ அதெல்லாம் விட்டாரு. அதை விட்டு குப்பை தொட்டியில வந்து 2 நாள் கழிச்சு வருவாங்க, 3 நாள் கழிச்சு வருவாங்கன்னு ஒரு சம்பவம் பண்றாங்க பாத்தீங்களா. பாக்குறதுக்கு அது நல்லா இல்லை. அந்த குப்பை தொட்டி மேட்டர் லைவ்ல பெருசா போயிட்டு இருந்தது. நினைச்சேன் நேத்தே எபிசோட்ல வரும்போதே நமக்கு டவுட் இருந்தது, என்னடா இதே காட்டுறானுங்களேன்னு பார்த்தா இது இன்னைக்கு டிஸ்கஷனுக்கு வந்திருக்கு அப்படின்றது தெரியுது. ஒஸ்ட்லயும் ஒஸ்ட், ரொம்ப ஒஸ்ட். அடுத்து ஃபைனலா இப்படி ஒரு ரெட் கார்டு வருது. ரெட் கார்டை பிடிச்சிட்டு இப்படி தட்டுறாரு. ஆஹா, ரெட் கார்டா, விஜேஎஸ் வந்துட்டாரா பொங்கி எழ போறாரா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். அதான் இல்லை, அது ரெட் கார்டு மக்கள் இல்ல மக்களே. நானும் அப்படிதான் நினைச்சேன். அது ரெட் கார்டா இருக்குமோ அப்படின்னு நினைச்சா ரெட் கார்டு இல்லை. அது வந்து அந்த செங்கல் டாஸ்க்கு, அந்த டாஸ்க் ஒன்று இருக்குல்ல, செங்கல் டாஸ்க்ல ஒரு சைடு வந்து ப்ளூ கலரு, இன்னொரு சைடு ரெட் கலர் வச்சாரு. சுபிக்ஷான் டீம் அடுக்குனாங்களே ரெட் கலரு, அந்த கல் எது ரெட் கார்டு நம்பிடாதீங்க, நம்பி ஏமாந்துடாதீங்க. நானும் அப்படிதான் நம்பி ஏமாந்துட்டேன். அதனால அது உங்ககிட்ட சொல்லிடுறேன், அது ரெட் கார்டு இல்லை. மேபி வாய்ப்பு இருக்கலாம். ஏன் அப்ப எனக்கு இன்னொரு டவுட் வந்து, சரி அங்க 2 கலர் கல் இருக்குல்ல, ப்ளூ கலர் கல் இருந்துச்சு, ரெட் கலர் கல் இருந்துச்சு, ஏன் ரெட் மட்டும் எடுத்துட்டு வரணும், ப்ளூ கலர் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு யோசிக்கும் போது ரெட் கலர் எடுத்துட்டு வந்தாதான் நீங்க ரெட் கார்டுன்னு நம்புவீங்க. அது தட்டும் போது ஓஹோ ஃபயரோட வராரா விஜேஎஸ், இன்னைக்கு ரெட் கார்டு கொடுக்க போறாரா நீங்க நம்புவீங்கல்ல. அதனாலதான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ ரெட் கார்டு கொடுக்கலாம் அப்படின்னு அந்த சரி இப்படியே எடுத்துப்போமே, ரெட் கார்டு எடுத்துட்டு வராருன்னு வச்சுக்கலாம். இந்த தியரியில போகும். அப்படி போகும்போது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பல சம்பவங்கள் இந்த வீட்டில் இருக்கு. எதுக்கு நீங்க ரெட் கார்டு கொடுக்க போறீங்க அப்படின்னா ஒரு 2-3 பேருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கே. அந்த 2-3 பேர் யாரா இருக்கும்? நீங்க சபரியோட புஷ் சொல்லுவீங்க, அதுக்கு ஒரு பக்கம் சொல்லுவீங்க. அப்புறம் பார்வதியோட கேரக்டர் அசாசினேஷன் இந்த மாதிரி பண்றதா இருக்கட்டும். திவாகர் தகுதி தராதரம் ரேஞ்ச் என்ன, தர லோக்கல் இது தெரியுமா, மதிப்பு தெரியுமா, மரியாதை தெரியுமா அப்படின்ற மாதிரி அவரு பேசுறதா இருக்கட்டும்ன்ற மாதிரி இந்த மாதிரி போயிட்டே இருக்கு லிஸ்ட். ஹைலைட்டா அந்த லிஸ்டே இதுதான் இந்த வாரத்துல. அப்ப கொடுக்கணும்னு நினைச்சா அவங்களால கொடுக்க முடியும். ரீசன்ஸ் இருக்கான்னு கேட்டா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்தி கொடுக்குறாரா இல்லையான்றது பார்க்கலாம். பட் அது என்னமோ எனக்கு சம்திங் ஏதோ உள்ள ஒரு விஷயத்த வச்சுதான் பேசுற மாதிரி எனக்கு தோணுது. ஆனா அது ரெட் கார்டா இருந்தா குட்டி உண்டாதான் இருக்கும். ஆனா இவ்வளவு பெருசா எடுத்துட்டு வரும்போது அது கல்லுதான் அப்படின்றதான் எனக்கு உணருது. இல்ல அதை ஒரு ஐபி ஏத்தி உள்ள நாங்க சம்பவத்தை பண்றோம் அப்படின்ற மாதிரி சம்பவம் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை மக்களே, ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை.
இன்னொரு பக்கம் அந்த ராஜாங்கம் டாஸ்க் எவனுக்குமே புரியல. அது உருப்படியா விளையாடணும்னு நினைச்சு விளையாடினா பரவாயில்ல. பட் அந்த டாஸ்க்ல மோஸ்ட் ஆஃப் தி மெம்பர்ஸ் வந்து பர்சனல் ஈகோ, பர்சனல் இது எடுத்துட்டு வந்து பேசினாங்க. அது ஒரு தீவிர விசாரணைக்கு வரப்போகுது. ராஜாங்கம் டாஸ்க்ல இந்த மாதிரி கேவலமா இந்த சீசன்ல விளையாடல, நீங்க தாண்டா அந்த மாதிரி கேவலமா விளையாடி இருக்கீங்க, அதனால அதுல ஏன்டா பர்சனலா எடுத்துட்டு வந்தீங்கன்ற மாதிரி எல்லாத்தையும் பேசுவாருன்னு நினைக்கிறேன். அதுல திவாகர், பார்வதி அவங்க ஒரு பக்கம் மாட்டுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இது அங்க இருந்து இங்க மாறினது எதுக்கு அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் பேச்சுவார்த்தையா மாறப்போகுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து தரமான சம்பவமான ஒரு வீடியோ வருது, வெயிட் பண்ணிருங்க. பை கைஸ்.